அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் சப்பாத்தி, புடலங்காய், கடலைப்பருப்பு குருமா சாதத்துக்கும் ஆகும், சப்பாத்திக்கும் ஆகுங்கிறதுனால இதையே செஞ்சுட்டேன் ரெடியாக. அவங்க இப்போ சப்பாத்தி சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் எவ்வளவு வெயில் இருக்குது எப்படிங்கிறத பார்ப்போம். இது கடலைப்பருப்பு புடலங்காய் குருமா தேங்காய் அரைச்சி வச்சது சூப்பராக இருக்கும். காலையில் 9 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள் சூரிய பகவான். அப்பா, மாங்காய் இப்படி தான் பிஞ்சு இருக்குதுங்க. இது 4 இலை 5 இலையாக பிடிச்சி ஒரு மாதிரி இப்படி கூடு கூடாக தெரியுது பார்த்தீங்களா? அந்த பழுத்த மாதிரி இருக்க இலையெல்லாம் பாருங்கள், காயோடவே சேர்த்து இப்படி கூடு கூடாக பிடிச்சிருக்குது. அதிலெல்லாம் ஒரே எறும்பு, சகப்பு எறும்பாக இருக்குது. இது எப்படி போகும்னு தெரியல. காற்றடிச்சா எல்லாம் கொட்டிடுமா, மாங்காய் வருமா தெரியல, பார்ப்போம். இது இந்த மரத்தில் காய் மேலே இருக்குது, தெரியவே மாட்டேங்குது. இதுதான் இந்த நிலவரம் எப்படி இருக்குது பாருங்கள். வெயில் தென்னை மரத்தில் மட்டையெல்லாம் அப்படியே தொங்குது. நம்ம இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியும் நிறைய பேத்துக்குன்னு நினைக்கிறேன். இது பீலர் தோல் சீவிக்கலாம். இதில் நம்ம ஆனியன், பாகற்காய், தக்காளி கூட கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் மெயினாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரவுண்டாக என்ன கட் பண்ண முடியும் அது மாதிரி எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இது உள்ளே எவ்வளோ இது இப்படி லாக் பண்ணியிருக்கோம் ஹேண்டில். இதை எடுத்துட்டோம்னா இப்படி ஓப்பன் ஆகிரும், தெரியுதுங்களா? இது உள்ளே வச்சுட்டு பாருங்கள், ஃபிங்கர் மாதிரி இந்த மாதிரி என்னால் கொஞ்சம் தான் பிடிக்க முடியும். நீங்களாம் நல்லா பெருசாக பிடிச்சிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி இன்றைக்கி நான் வெண்டைக்காய் கட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இது பாருங்கள், இவ்வளோ பெருசு ரவுண்டாக இருக்கும். இது உள்ளே எந்த அளவு கொள்ளளவு இருக்கோ அந்த அளவு நம்ம வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு, தக்காளி, பீட்ரூட், கேரட் ரொம்ப பொடிசாக வேணுன்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி எடுத்து உள்ளே வச்சு நம்ம கட் பண்ணி நமக்கு தேவையான அளவு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி கட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது மாதிரி நுனியில் அடியெல்லாம் கட் பண்ணுங்கள். அவரைக்காய் கட் பண்ணலாம், நல்லா கீரை கட் பண்ணலாம். கீரையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா அள்ளி கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இது உள்ளே பாருங்கள், நான் 2 வெண்டைக்காய் கூட வைக்கிறேன், 4 கூட வைக்கலாம் அது உள்ளே. ஆனால் என்னால் அவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் 2 வெண்டைக்காய் வைக்கிறேன். பாருங்கள், 2 வெண்டைக்காய் வச்சுக்கிட்டு இப்படி கையில் காயை பிடிச்சிக்கோங்க. இதையும் அழுத்த முடியல. அதனால் ஒரு நறுக்குக்கு 4 துண்டு வரும். அதனால் நாங்கள் இப்படி காட்டுற பாருங்க, எப்படி நறுக்குது பார்த்தீங்களா? இந்த எத்தனை இருக்குது பாருங்கள்,
தெரியுதுங்களா? எத்தனை பீஸ் வருது பாருங்கள். 1 2 3 4 பீஸ் வந்துடுது. இப்படி கட் பண்ணும்போது இது மாதிரி வந்துடுது. திருப்பி காட்டுறேன் பாருங்கள். காய் உள்ளே வச்சாச்சு. நல்லா 4 காய் கூட வச்சுருந்து பாருங்கள். இதுக்குள்ளே எந்த அளவு பிடிக்குதோ அந்த அளவு வச்சு நீங்கள் பிடிச்சிக்கலாம். ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு. இது கட் பண்ணிட்டு தக்காளி கூட கட் பண்ணி காட்டுப்பாங்க. இந்த மாதிரி சீக்கிரமாக கட் பண்ணலாம். பொரியலுக்கு தேவையான வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சு. குழம்புக்குன்னா கொஞ்சம் நீட்டமாக போடணும். அதனால் பொரியலுக்கு செய்கிறதுக்கு இதில் நம்ம கட் பண்ணிக்கலாம். புடலங்காய் கூட 2 கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் கூட இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக கட் பண்ணி வச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 2 கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து தக்காளி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து 2 கட் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணோம்னா நீட்டமாக கட் பண்ணிக்கும். அதை எடுத்து நம்ம திருப்பி வச்சு கட் பண்ணோம்னா குட்டி குட்டியாக வந்துடும். கட் பண்ணிச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அதையவே எடுத்து நம்ம திருப்பி உள்ளே வச்சு கட் பண்ணோம்னா தேவையான அளவு பொடிசாக வந்துடும் பாருங்கள். இது மாதிரி வந்துடும். தக்காளி ஆனியன் கூட கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் இருக்கு இல்லைங்களா? அதை 2 கட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் நீட்டமாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீரை பாலாக்கீரைலாம் நம்ம பொடிசாக வேணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் தக்காளி எப்படி கட் பண்ணிடுச்சுன்னு. யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால காட்டுறேன். தேவை இருக்கிறவங்க ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்குது. நல்லா கட் பண்ணி சர்க்குன்னு கட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் மெதுவாக காட்டிகிட்ருக்கேன். எப்படி கட் பண்ணி வச்சு பாருங்கள். வெண்டைக்காய் தக்காளி கட் பண்ணியாச்சு. ஆனியன் கட் பண்ணால் பொரியலுக்கு ரெடி.